நமக்கு ஒருத்தர பிடிக்கலன்னா, நாம கையாள்ற தந்திரம் ஒண்ணு இருக்குது. அந்த தந்திரத்த ஒரு பெரிய கூட்டம் தான் அத எடுத்து வச்சிருக்கு. சுலபமா ஒருவருடைய தன்மானத்த சீண்டினா, அவன் மறுபடியும் வெளியவே வரமாட்டான். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம் சில பேரு, ஒருத்தர பிடிக்கலன்னா, அவங்கள தரக்குறைவா பேசுறது. அவங்க தாய் தந்தையரையும் இழுக்கா பேசுறது. இப்படி பேசி, அவன் பேசும்போது அங்க இருக்கிறவன் கை தட்டுவான். ஆனா, அது சம்மந்தப்பட்டவன், இப்படிலாம் பேசுறானே அப்படின்னு வேதனைப்பட்டான்னா, மறுபடியும் வெளியவே வரமாட்டான். ஏன்னா, அவன் தன்மானம் உள்ளவன். நாக்குல நரம்பில்லாத பேசுறவனுக்கு தன்மானம் கிடையாது. அவனை யாராவது கேலி பண்ணா தொடச்சு போட்டு போயிடுவான். இப்படித்தான் அடுத்தவர்களை பரிகசித்து, ஏளனம் செய்து, கொச்சைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை செய்கின்றவர்கள் இப்போ ரொம்ப பேர் ஆயிட்டாங்க. இதற்கு என்ன வழி? அவர்களை எப்படி அடக்க வேண்டும்? அங்கேதான் அதிகாரமும், சட்டமும் வேண்டும். சட்டம் கண் திறக்க வேண்டும். அதிகாரம் அங்கே நிலை பெற வேண்டும். கடமை கண்ணியம் என்பது அங்கே வர வேண்டும். வீணான பேச்சு பேசி மக்களை தொந்தரவு செய்வதை வாக்குரிமை என்று, பேசும் உரிமை என்று சொல்லி மார்தட்டுபவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட வேண்டும். இதை இந்த அரசு செய்யுமா? அரசு செய்யவில்லை என்றால் இயற்கை ஒரு நாள் அவர்களை தண்டிக்கும். அந்த தண்டனைக்குரிய காலம் வேண்டுமானால் நீட்டித்து போகலாம். தண்டிக்கின்ற பொழுது மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். பார்க்கலாம் எது நடக்கப் போகிறது என்று. எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.